ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்றுக்கு சுதந்திர தின விழா இல்லையா? ஸோ டெல்லியில் செங்கோட்டையில் யார் கொடியேற்றியிருப்பாங்க? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதே மாதிரி சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முதலமைச்சர் அவர்கள் கொடியேற்றியிருப்பாங்க. அதே மாதிரி அவங்க ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க. ஸோ பிரதமரும் ஸ்பீச் கொடுத்தாரு, அதே மாதிரி நம்ம சிஎம்மும் ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. சிஎம் ஸ்பீச்சில் பார்த்தீங்க அப்படின்னா புதிய திட்டங்கள் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து அறிமுகப்படுத்தி இருக்காரு. இது எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஜனவரி 15, 2025 அந்த பொங்கல் வரும் இல்லையா, அந்த பீரியடில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதோட மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்த விலையில் மருந்துகள் வழங்குவது தான் இதன் நோக்கம். ஸோ ஆல்ரெடி வந்து அம்மா மருந்தகம் அப்படிங்கிறது இருக்குது, அதே மாதிரி பிரதமரோட ஜன் ஔஷதி யோஜனா அதுவும் இருக்குது. அதுக்கு கூட இதில் வந்து இந்த அம்மா மருந்தகத்திலேயே சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி இந்த முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிறது கொண்டு வர இருக்காங்க. இதில் 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியம் அப்படிங்கிறது கொடுக்க போகிறாங்க. இதே போல் இன்னொரு திட்டம் முதல்வரின் காக்கும் கரங்கள் அப்படிங்கிற திட்டம். ஸோ இது யாருக்கான திட்டம் அப்படின்னா, முன்னாள் இராணுவ வீரர்கள் எக்ஸ் சர்வீஸ்மேன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறத நோக்கத்தில் தான் இந்த முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் கொண்டு வர போகிறாங்க. இதில் முன்னாள் படை வீரர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க தொழில் தொடங்குறதுக்காக 1 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் உதவி அப்படிங்கிறது கொடுக்கப்படும். அதில் 30% மூலதன மானியமும் 3% வட்டி மானியமும். ஸோ இந்த ரேஷியோ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மூலதன மானியம் எவ்வளவு? 30%, வட்டி மானியம் 3%. ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொடுக்க இருக்கிறாங்க. இதுதான் இந்த முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம். இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு ஓய்வூதியம் அப்படிங்கிறது இப்போ 20,000 கொடுத்துட்ருக்காங்க பெர் மந்த். ஓகேவா? ஸோ அதை 21,000 உயர்த்தி கொடுக்க இருக்கிறாங்க. மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் அப்படிங்கிறது 11,500 ரூபாய் அது கொடுக்க இருக்காங்க. அதே போல் இந்த ஊவேசா அவர்கள், அப்புறம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மன் இவர்களோட வழித்தோன்றல்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஓய்வூதியம் மாதாந்திர அந்த குடும்பங்களுக்கு உதவி செய்வாங்க. ஓகேவா? ஸோ அந்த தொகையையும் 10,000 ரூபாயிலேருந்து 10,500 ரூபாயாக உயர்த்தி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து தகைசால் தமிழர் விருது. ஸோ இது ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் பார்த்துருப்போம். ஓகே, வீடியோலையும் பார்த்துருக்கோம், ஷார்ட்ஸாகவும் பார்த்துருக்கோம். ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணதான். ஸோ யாருக்கு கொடுத்துருக்காங்க? குமரி அனந்தன் அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 2021 தான் இந்த விருது அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ சங்கரையா அவர்களுக்கு இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கும். 2022 பார்த்தீங்க அப்படின்னா நல்லக்கண்ணு அவர்களுக்கும், 2023 வீரமணி அவர்களுக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2024க்கான விருது குமரி அனந்தன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் ஏபிஜே அப்துல் கலாம் விருது. ஸோ இது வந்து சயின்ஸ் அண்ட் டெக் அறிவியல் தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்குறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விருது தான் ஏபிஜே அப்துல் கலாம் விருது. இந்த விருது சந்திராயன் 3 திட்ட இயக்குனரான வீரமுத்துவேல் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. அதே போல் கல்பனா சாவ்லா விருது. ஸோ இந்த கல்பனா சாவ்லா விருது யாருக்கு கொடுக்குறாங்கன்னா, துணிவு மற்றும் சாகச செயல்களுக்காக கொடுக்கப்படுறது தான் கல்பனா சாவ்லா விருது. இது ஒரு செவிலியர் சபீனா அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வயநாட்டில் வந்து அந்த நிலச்சரிவு ஏற்பட்டப்ப இவங்க நிறைய ஹெல்ப் பண்ணதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, காஷ்மீர் காவல்துறையோட புதிய தலைமை இயக்குனராக பட்டிருக்கிறவர் யாருன்னா நளின் பிரபாத். இவர் வந்து ஒரு IPS ஆஃபீஸர். அண்ணா உணவகம் அப்படிங்கிறத எந்த ஸ்டேட்டில் தொடங்கியிருக்காங்கன்னா, ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தொடங்கியிருக்காங்க. ஸோ இதில் வந்து குறைந்த விலையில் உணவு. ஸோ நம்ம அம்மா உணவகம் மாதிரி தான். இங்கே வந்து 2018 வந்து இது வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? பட் இடைப்பட்ட பீரியடில் வந்து அதுக்கப்புறம் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் சிஎம்மாக இருந்த பீரியடில் கரெக்டாக ஒழுங்காக ஒர்க் ஆகாமல் இருந்தனால இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்கள் மறுபடியும் சிஎம் ஆனதுக்கப்புறம் அண்ணா உணவகம் அப்படிங்கிறத புதுசாக ஒரு ரெனோவேட் பண்ணி தொடங்கியிருக்கிறாங்க. அடுத்தது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு புதிய குழு ஒன்று அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த குழு எதற்கானது அப்படின்னா, புள்ளி விவரங்கள், இப்போ ரிசர்வ் பேங்குக்கான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த விவரங்களை உலகளாவிய தரநிலைகளோட தரவரிசைப்படுத்தணும். ஒரு கம்பேரிசன் பண்ணி ரேங்கிங் இல்லை ஒரு இண்டெக்ஸ் தயார் பண்ணுறதுக்காக தான் இந்த குழு. ஸோ இந்த குழுவில் 10 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இதோட தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் மைக்கேல் டெபத்ரதா பத்ரா. ஓகேவா? ஸோ நீங்கள் டாக்டர் மைக்கேல் பத்ரா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த குழு தங்களோட அறிக்கையை எப்போ சமர்ப்பிக்கணும் அப்படின்னு டெட்லைன் கொடுத்துருக்காங்கன்னா, நவம்பர் 2024 சமர்ப்பிக்கிறதுக்கு டெட்லைன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட இப்போதைய ஆளுநராக யார் இருக்காங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.
அடுத்தது கிரீன் டெக் அவார்ட் ஃபார் ஜீரோ வேஸ்ட் டு லேண்ட்ஃபில். ஓகேவா? ஸோ இது என்ன நேம்? ஆக்சுவலாக இது வந்து ஒரு பசுமை சார்ந்தது. ஓகேவா? பொல்யூஷன் இல்லாமல் நல்லா வச்சுருக்கணும் அந்த பிளேசஸ்க்கு கொடுப்பாங்க. இது வந்து ஒரு ஏர்போர்ட்டுக்கு இந்த அவார்டு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. பொல்யூஷன் கண்ட்ரோல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரீசைக்ளிங் அவார்ட் 2024 அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவாங்க. ஸோ எந்த ஏர்போர்ட்டுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா திருவனந்தபுரம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் லிமிடெட். ஓகே, ஸோ TIALனு சொல்லுவாங்க. அதுக்கு தான் இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கிரீன் PCWRன்னா இதுதான் பொல்யூஷன் கண்ட்ரோல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரீசைக்ளிங். ஸோ இந்த மீட்டிங் 2024க்கான சப்மிட் வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னா கவுஹாத்தி, அஸ்ஸாமில். ஸோ அங்கே தான் வச்சு இந்த திருவனந்தபுரம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் லிமிட்டெடுக்கு இந்த அவார்டு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்குது. அடுத்தது ஒரு புத்தகம். ஸோ ரீசெண்டாக புக் அப்படிங்கிறது நிறைய பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த புத்தகம் பாருங்கள், பாரத் கே 75 மகான் கிராந்திகரி. ஓகேவா? ஸோ இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா 75 கிரேட் ரெவல்யூஷனரிஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினது யார் அப்படின்னா ஒரு ராஜ்யசபா MP. ஓகேவா? ஸோ இவர் வந்து பீகார் ரீஜியனை சேர்ந்தவர். இவரோட நேம் வந்து பீம் சிங். ஓகேவா? ஸோ இவர் தான் வந்து இந்த பாரத் கே 75 மகான் கிராந்திகரி அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காரு. இதை வெளியிட்டது யார் அப்படின்னா ராஜ்யசபாவோட டெப்யூட்டி சேர்மேனான ஹரிவன்ஷ் நாராயண் சிங் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு. அடுத்தது ஹிம் உன்னதி திட்டம். ஸோ அதென்ன ஹிம் உன்னதி திட்டம் அப்படின்னா மாநிலம் முழுவதும் இயற்கை விவசாயம், ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிறத ஊக்குவிக்கணும். அந்த நோக்கத்தில் தான் இந்த ஹிம் உன்னதி திட்டம் எங்கே கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷில் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ ஆல்ரெடி இயற்கை வேளாண்மையை பின்பற்றி செஞ்சுட்ருக்கிறவங்களுக்கு இது இன்னுமே ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது நியூ வாட்டர் டெக்னாலஜி சென்டர், புதிய நீர் தொழில்நுட்ப மையம். ஸோ இது எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா IIT மெட்ராஸில். யார் யார் சேர்ந்துனா இந்தியாவும் இஸ்ரேலும் சேர்ந்து தான் இந்த வாட்டர் டெக்னாலஜி சென்டர் அப்படிங்கிறத IIT மெட்ராஸில் தொடங்க போகிறாங்க. ஸோ IIT மெட்ராஸ் வந்து ரீசெண்டாக எதில் பார்த்துருப்போம், இந்த பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் இந்திய அளவில் முதலிடம் பெற்ற பல்கலைக்கழகம் எதுனா IIT மெட்ராஸ் தான். ஓகேவா? ஓவரால் ரேங்கிங்கில். இந்த நீர் தொழில்நுட்ப மையம் எதற்கானது அப்படின்னா நீர் மேலாண்மை மற்றும் நீர்வள மேம்பாடு. இது ரிலேட்டடாக ஒரு டிசைன் பண்ணுறதுக்காகட்டும் இல்லது பிளானிங் போடுறதுக்காகட்டும் அதற்காக தான் இந்த நீர் தொழில்நுட்ப மையம் அப்படிங்கிறத தொடங்க இருக்காங்க. அடுத்தது நேற்றுக்கு சுதந்திர தின விழாவில் மாநகராட்சிகள், நகராட்சிகள் எல்லாம் சிறந்த நகராட்சிகளுக்கு விருதுகள் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ சிறந்த மாநகராட்சியாக கோயம்புத்தூர் தேர்வாயிருக்கு. சிறந்த நகராட்சியாக திருவாரூருக்கு அவார்ட் கிடச்சிருக்கு. சிறந்த பேரூராட்சி எதுனா சூலூர். ஸோ சூலூர் வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடியது தான். ஸோ சூலூரில் வந்து என்ன நடந்துட்டுருக்கு, தரங் சக்தி 2024 அப்படிங்கிறது நடந்துட்டுருக்குது இல்லையா? அந்த பன்னாட்டு விமானப்படை போர் பயிற்சி அப்படிங்கிறது. ஸோ அது ரொம்ப முக்கியம். அடுத்தது சிறந்த மண்டல விருது அப்படிங்கிறது சென்னையை சேர்ந்த 14வது மண்டலத்துக்கு வழங்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான டேட்டாஸ். அடுத்தது 3வது தமிழ்நாடு சர்வதேச காத்தாடி விழா. ஸோ இந்த விழா எங்கே நடக்குது அப்படின்னா செங்கல்பட்டில். இனி வரும் நாட்களில் செப்டம்பர் அந்த டைமில் தான் நடக்க இருக்குது. ஓகேவா? 2023 உலகளாவிய இளைஞர் வேலையின்மை விகிதம் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் சொல்லுதுன்னா 13% இருக்குமாமா. ஸோ இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் இருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது 1919 தொடங்கப்பட்டது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? ஜெனீவா, சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ஜெனீவாவில் தான் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். ஒரு ரீகேப் மட்டும் பார்த்தலாம். முதல்வர் மருந்தகம் ஸோ எங்கே தொடங்க இருக்காங்க? தமிழ்நாட்டில். முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் யாருக்கான திட்டம் அப்படின்னா முன்னாள் இராணுவ வீரர்களுக்கான திட்டம். தகைசால் தமிழர் விருது 2024 குமரி அனந்தன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. APJ அப்துல் கலாம் விருது வீரமுத்துவேல். கல்பனா சாவ்லா விருது செவிலியர் சபீனா. காஷ்மீர் காவல்துறையின் புதிய தலைமை இயக்குனர் நளின் பிரபாத். அண்ணா உணவகம் ஆந்திராவில் தொடங்கியிருக்காங்க. ரிசர்வ் வங்கி குழு ஒன்று அமைச்சிருக்காங்க இல்லையா, அந்த குழுவோட தலைவர் யாருன்னா டாக்டர் மைக்கேல் பத்ரா. கிரீன் டெக் அவார்ட் ஃபார் ஜீரோ வேஸ்ட் டு லேண்ட்ஃபில் அப்படிங்கிற அவார்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரீசைக்ளிங் அவார்ட் யாருக்கு கிடச்சிருக்கு? திருவனந்தபுரம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் லிமிட்டெடுக்கு. பாரத் கே 75 மகான் கிராந்திகரி அப்படிங்கிற புத்தகம் எழுதினது பீம் சிங். ஹிம் உன்னதி திட்டம் ஸோ ஹிமாச்சல பிரதேசத்தில் தொடங்கியிருக்காங்க. இது வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்கை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். புதிய நீர் தொழில்நுட்ப மையம் எங்கே அமைக்கப்பட இருக்குது அப்படின்னா IIT மெட்ராஸில். இந்தியாவும் இஸ்ரேலும் சேர்ந்து தான் இதை வந்து
அமைக்க இருக்காங்க. அடுத்தது சிறந்த நகராட்சி விருது கோயம்புத்தூருக்கும் சிறந்த மாநகராட்சி விருது கோயம்புத்தூருக்கும், சிறந்த நகராட்சி விருது திருவாரூருக்கும், சிறந்த பேரூராட்சி விருது சூலூர், சிறந்த மண்டல விருது சென்னையை சார்ந்த 14வது மண்டலத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. 3வது தமிழ்நாடு சர்வதேச காத்தாடி திருவிழா. ஸோ இந்த விழா எங்கே நடக்குது? செங்கல்பட்டில் நடக்க இருக்குது. 2023 உலகளாவிய இளைஞர் வேலையின்மை விகிதம் எவ்வளவு இருக்கும்னா ILO சொல்லியிருக்காங்க 13% இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.